எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நான் ஃப்ரீயாக என்னென்ன டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது இது வரைக்கும் ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கும் எந்த வீடியோவை அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மொத்தமாக மேக்ஸு, தமிழ், ஜிஎஸ் ஓகேவா, இது தனித்தனியாக நான் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நான் ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் பெய்டு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அட்டன் பண்ணுறேன். மற்றது எல்லாமே நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கேன். உமா டிஎன்பிசி மேக்ஸு, இது ரீசனிங்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி துரோணா அகாடமி, நெக்ஸ்ட் வந்து விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியில் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் ஈசன் ஐஏஎஸ் அகாடமி, இது புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இன்னும் ஒரு டெஸ்ட் கூட நான் அட்டன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இந்த டெஸ்ட் பேட்சும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தமாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 4 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா டிஎன்பிசி கணேஷ். ஸோ இந்த அகாடமிலேருந்து நமக்கு டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 30 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்டு ஸ்டடி மோர் அகாடமி, இது வந்து ரொம்ப ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இதையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வின் அண்ட் ஷைன் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்குது. அதில் T25 டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கேன். இது 3மே ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு. அதே மாதிரி கணேஷ் டிஎன்பிசி கணேஷ் அகாடமி அப்படிங்கிறது தான். இதுவும் 30 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சமாக தான் அட்டன் பண்ணுறேன். சப்போஸ் நான் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த கணேஷ் டிஎன்பிசி இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஜிஎஸ்ல கொஞ்சம் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் தான் இப்போ ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த 30 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ படிக்காமலேயே நம்ம டெஸ்ட் போடும்போது தான் ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது என்னால் அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் தான். நெக்ஸ்ட்டு பெய்டு டெஸ்ட் பேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா சந்தோஷ் மணி அகாடமியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் மணி அகாடமி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வீக்லி நான் சண்டே தான் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மேக்ஸ் இந்த 3 டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுறேன். இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் நான் பெய்டு டெஸ்ட் பேட்ச். மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இது டெய்லி வர கொஷின்ஸை நான் டெய்லியுமே அட்டன் பண்ணிவிடுவேன். வீக்லி 2 டைம்ஸ் வர டெஸ்ட் பேட்சை வந்து நான் சண்டே மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ இன் பிட்வீனில் எந்த டேஸ்லையுமே நான் டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ண மாட்டேன். ஒன்லி சண்டே மட்டும்தான் நான் டெஸ்ட்டுக்காக வச்சுருக்கிற டே. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சாச்சு. நான் அட்டன் பண்ண கொஷின்ஸோட மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வின் அண்ட் ஷைனு. இந்த டெஸ்ட் பேட்சில் நான் ஃபஸ்ட்டு 15th அன்னைக்கு நடந்தது. அந்த டெஸ்ட் பேட்சில் 100க்கு 94. இது தமிழுக்கு மட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்டு 19th அன்னைக்கு நடந்தது. இதில் 100ல் நான் 90 அப்படிங்கிறதா எடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஸ்டடி மோர் அப்படிங்கிறதுல நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணல. இது நிறைய டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் இன்னைக்கு 23rd தான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓல்டு கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே நான் இதுலேருந்து டெஸ்ட் அப்படிங்கிறத போட்டு பார்த்துட்டேன். பட் மார்க் மட்டும் நான் என்ட்ரி பண்ணலை. இதுதான். ஸோ ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு சந்தோஷ் மணி அகாடமியில் பெய்டு டெஸ்ட் பேட்சில் நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது செகண்ட் அன்னைக்கு நடந்தது. அப்புறம் 9th, அப்புறம் 16th. ஓகேங்களா? இன்னைக்கு 23rd அப்படிங்கிறது நடக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் 184 கொஷின்ஸ் அப்படிங்கிறது எடுத்திருந்தேன். இதில் ஐ திங்க் நான் 5th ரேங்க் வந்திருந்தேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். செகண்டாக 175. இது என்னோட மார்க்கு 175 அப்படிங்கிறதுனால நான் ஐ திங்க் 35 45 எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ரேங்க் அப்படிங்கிறத போயிருந்தேன். தேர்டு டெஸ்ட்டு நான் 180 அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருந்தேன். அந்த 180க்கு ஐ திங்க் 25 ரேங்க் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டெஸ்ட் அப்படிங்கிறத நான் கரெக்டாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 4th டெஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா என்னென்ன ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி எல்லாமே உங்கள் கைப்படம் எழுதிட்டாலும் சரி, இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, உங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் இன்னும் எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நம்ம எப்படி படிக்கணும், ஸோ நம்மளுடைய லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.